தாவேகாவில் இணைய அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பனையூர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம் அலுவலகத்திற்கு வருகை. குறிப்பாக அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டதற்கு பிறகு அவர் கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு நிலைகளில் அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியிருந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதாக அவர் முடிவு செய்ததற்கு பிறகு நேற்றைய தினம் தன்னுடைய சட்டமன்ற கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். நேற்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுடன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததற்கு பிறகு நேற்று மாலை சுமார் 5 மணி அளவில் பட்டினப்பாக்கத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து சுமார் 2 மணி நேரம் அவர் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனைக்கு பிறகு இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக செங்கோட்டையன் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு வந்துள்ளார். முன்னதாக அவருடைய ஆதரவாளர்கள் முன்னாள் MP சத்யபாமா உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் 75 பேருக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்துடைய பனையூர் அலுவலகத்துக்கு வந்து வருகை தந்தனர். அதே போல அதிமுகவுடைய காரைக்கால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதே போல புதுச்சேரியுடைய பாஜக முன்னாள் மாநில தலைவர் உள்ளிட்டவர்களும் இன்றைக்கு தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அவர்களும் வருகை தந்திருக்கிறாங்க. இந்த நிலையில சரியாக ஒரு 9-10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பனையூரில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அவரை தொடர்ந்து சில நிமிடங்களுக்கு முன்பு செங்கோட்டையன் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு வந்திருந்த நிலையில தன்னை இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியில இணைத்துக் கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மூத்த ஒரு அதிமுகவுடைய தலைவராக பார்க்கப்பட்டவர், குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் எம்ஜிஆர் காலம் தொடங்கி தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பில் அவர் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் நேற்றைய தினம் தன்னுடைய கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து இன்றைய தினம் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில தன்னை அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். நந்தா, மிக மூத்த அரசியல் அனுபவம் பெற்றவர் செங்கோட்டையன். தாவேகா போன்ற வளர்ந்து வரக்கூடிய கட்சியில அவருடைய அனுபவம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட போகிறது என்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் யாருடைய கட்டுப்பாட்டில் அவர் இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் வெளியாகிறதா அப்படின்னு முக்கியமான கேள்வி. ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்தவரை எம்ஜிஆர் கட்சி அஇஅதிமுகவை தொடங்கிய காலத்திலிருந்து அவர் அதிமுகவோடு பயணித்து வருபவர். எனவே அப்படி ஒரு ஏறக்குறைய சட்டமன்றத்தில் ஒரு மூத்த ஒரு பார்லிமெண்டேரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்தவர். ஒரு 9 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனவே தமிழ்நாட்டு அரசியலில் செங்கோட்டையன் அப்படிங்கிற பெயர் நன்கு பரிச்சயமான பெயர். அதிமுக அப்படிங்கிற கட்சியை தாண்டியும் தமிழ்நாடு முழுக்க ஒரு செங்கோட்டையன் அப்படிங்கிற அந்த முகம் ஒரு பரிச்சயமான முகம். எனவே அந்த வகையில் அவருடைய இந்த வருகை அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு கூடுதலாக ஒரு பயனாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் தாவேகாவினர் கருதக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வா இருக்கு. அதே நேரத்தில் நீங்க குறிப்பிட்டு மாதிரி அவர் விஜய்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவதற்கான தான் அவர் பேச்சுவார்த்தை இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தலைவர், அதுக்கு பிறகு பொதுச் செயலாளர், அப்புறம் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என சில பதவிகள் இருக்கிறது. இருப்பினும் செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் மூத்த ஒரு அரசியல் தலைவர். எனவே அவர் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயிடம் கட்சி சார்ந்த அனைத்து பணிகளையும் நேரடியாக ரிப்போர்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில அவர் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் சற்று அடுத்த அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒரு அமைப்பு பொதுச் செயலாளரோ அல்லது நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக கூட அவர் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுது. குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த என்டையர் செட்டப்பை ஒரு கட்டமைக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பு சொல்றாங்க. ஏன்னா இதுல இன்னும் இந்த கட்சி ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி ஒரு ஸ்ட்ரக்சரா இன்னும் வராம இருக்காங்க அப்படிங்கிறது பொது வெளியில அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இன்னும் ஒரு
ஒரு என்டையர் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு கட்டமைப்புக்குள்ள வராத ஒரு நிலையில செங்கோட்டையன் போன்ற இந்த ஒரு மூத்த அனுபவம் கொண்ட அவருடைய அனுபவம் அப்படிங்கிறது இந்த கட்சிக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். சரியாக இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த சந்திப்பு இந்த அதிகாரப்பூர்வ இணைப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கக்கூடும். ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இணைந்தேன், என்ன காரணம், எப்படி பயணிக்க போறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவரது கேள்விக்கு பதிலளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நந்தா. அபினேஷ், நீங்க இணைப்புல இருங்க.